அப்போ இந்த சமுதாய தலைவர்கள் முக்குளத்தோர் அரசியல், முக்குளத்தோர் கட்சி, முக்குளத்தோர் அமைப்பு, முக்குளத்தோர் பேரில் கட்சி வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. தேவர் படம், நேதாஜி படம், மருதுபாண்டிய படம், மூக்கியா தேவர் படம்லாம் போட்டு முக்குளத்தோர் அரசியல் அப்படின்னு சொல்லி முக்குளத்தோர் கட்சி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பல பேர்கள் அது அப்படி இப்படி மாற்றி பேரில் வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி என்ன காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம். முக்குளத்தோருக்கான அரசியல் பலகு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் முக்குளத்தோருக்கான அரசியல் அப்படிங்கிற ஒரு காணொளி போட்டிருந்தோம். இந்த காணொளிக்கு நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த காணொளி தொடர்ந்து போடுங்க, அரசியல் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவு பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை நம்ம பேசலாம் அப்படிங்கிற கண்டினியூஸாக தொடர்ந்து பேசுவோம். நம்ம முக்குளத்தோருக்கான அரசியலை நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னா அதை நிறைய பேர் மேடைகளில் பேசுகிறாங்க. தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க, தமிழர்களுக்கான அரசியலை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்துக்களுக்கான அரசியலை பற்றி மேடைகளில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறாங்க. அது மாதிரி தலித் அரசியல், திராவிட அரசியலுக்கெலாம் இப்போ நிறைய பேர் தொடர்ந்து பல யூடியூப் சேனல்ஸ்லையும் சரி, தலைவர்களும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றது. ஆனால் முக்குளத்தோருக்கான அரசியலை இப்போ யாராவது பேசுகிறாங்களா? ஏன்னா நம்ம இது என்ன பேசலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம முக்குளத்தோருக்கான அரசியல் என்ன, யார் யாரெல்லாம் இதில் இருந்திருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க, எதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? பேசினா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எங்கேயாவது யாராவது பேசுகிறாங்களா? முக்குளத்தோருக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறது, அதோட ஃபார்முலா என்ன, அது என்ன, இந்த முக்குளத்தோருக்கான அரசியலை எப்படி கொண்டுட்டு போகணும், அதற்கான ஐடியாலஜி என்ன, அதை பற்றிலாம் யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னா யாரும் பேசுகிறது கிடையாது. அப்போ இந்த சமுதாய தலைவர்கள் முக்குளத்தோர் அரசியல், முக்குளத்தோர் கட்சி, முக்குளத்தோர் அமைப்பு, முக்குளத்தோர் பேரில் கட்சி வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. இப்போ இவங்கெல்லாம் எதுவுமே அதை பற்றி முக்குளத்தோருக்கான அரசியலே பேசாதவங்க முக்குளத்தோர் அப்படிங்கிற பேரில் கட்சி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? முக்குளத்தோர் பேரில் கட்சி வச்சுருந்தா முக்குளத்தோருக்கான அரசியலை பேசணும். ஆனால் இவங்க பேசுகிறதே இல்லை. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அப்போ அதில் இருக்கிற கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா வெளியே சைவ ஹோட்டல்னு போட்டிருக்கு. சரி, சைவ ஹோட்டலில் ஒரு நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம உள்ளே போனால் அங்கே அசைவ சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அசைவ சாப்பாடு தான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம போனது சைவ சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. நீ அசைவ சாப்பாடுனா ஹோட்டலில் வெளியவே நீ ஹோட்டல் அசைவம் அப்படின்னு நீ போட்டிருக்கணும். ஆனால் நீ வெளியே சைவம் போட்டு உள்ளே அசைவம் சர்வ் பண்ணால் அது என்ன மாதிரியான அர்த்தம்? இப்போ நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்தில் நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம சமுதாய அமைப்புகள், கட்சிகள் வெளியில் பார்த்திங்கன்னா தேவர் படம், நேதாஜி படம், மருதுபாண்டியர் படம், மூக்கியா தேவர் படம்லாம் போட்டு முக்குளத்தோர் அரசியல் அப்படின்னு சொல்லி முக்குளத்தோர் கட்சி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பல பேர்கள் அதை அப்படி இப்படி மாற்றி பேரில் வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. திராவிட அரசியல், அதுக்கப்புறம் இந்துத்துவ அரசியல், அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முக்குளத்தோர் அரசியல் மட்டும் பேச மாட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துக்கோங்களேன். ஒரு தலைவர் திருமாவளவனை எதிர்க்காப்புல, இன்னொரு தலைவர் திருமாவளவனை ஆதரிக்காப்புல. அப்போ இதில் எது முக்குளத்தோர் அரசியல்? அப்போ இதில் ஏதோ ஒரு சுயநலம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்குளத்தோர் அரசியல் அப்படின்னா இப்போ திருமாவளவன் நம்ம ஆதரித்தா முக்குளத்தோருக்கு எதாவது கிடைக்குமா? இல்லை திருமாவளவனை எதிர்த்தா முக்குளத்தோருக்கு எதுவும் கிடைக்குமா? எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அப்போ ரெண்டு விதமான ஒரு கான்செப்ட் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஏதோ அவங்களுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா முக்குளத்தோருக்கான அரசியல்னால் ரெண்டு பேருமே முக்குளத்தோர் கட்சிகள். இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான முடிவு எடுக்கணும். அதுதானே முக்குளத்தோருக்கான அரசியல். ஆனால் நீங்கள் ஆளுக்கும் வேறு மாதிரியான முடிவு எடுக்கீங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வச்சு பேசும்போது சொல்கிறாங்க, ஒரு தலைவர் என்ன சொல்கிறாங்க, இவர் தேசியம் தெய்வீகம் அப்படிங்கிறத பாரத மாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு தேசிய கொள்கையில் இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது. இன்னொரு தலைவர் அதே முக்குளத்தோர் சமுதாயத்தில் தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன தேசியம் தெய்வீகம் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்து அப்படிங்கிறதுல நம்பிக்கை கிடையாது, அவர் இந்துவே கிடையாது அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாங்க.
அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே முக்குளத்தோர் சமுதாய தலைவர்கள் தான். இது ரொம்ப எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ இதை வந்து தெளிவுபடுத்தணும் இல்லையா? அப்போ இவங்க பண்ணுறது முக்குளத்தோர் அரசியலே கிடையாது அப்படிங்கிறத இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து முக்குளத்தோர் பேரில் கட்சிகளை ஆரம்பிச்சுட்டு அவங்களோட சுயநலபத்துக்காக செயல்படுறாங்க. ஏன்னா முக்குளத்தோருக்கு இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ முக்குளத்தோர் அரசியல் என்ன, அதை வந்து பேசி முக்குளத்தோர் இளைஞர்களை வந்து ஒரு கட்டமைப்பில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்குளத்தோர் அரசியலாக இருக்கணும். நம்ம முக்குளத்தோர் அரசியலுக்கு நம்மளுக்கு யாரெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்காங்க, இந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய வந்து இந்த சமுதாயத்தை தேவரின் அரசாணையை கொண்டு வரதுக்காக எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய முயற்சிகள்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய போராட்டத்தில் நம்ம சமுதாயம் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இப்போ அப்படி பேசினவங்களுமே என்னாச்சுன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு திராவிட சித்தாந்தத்துக்களை இல்லை ஏதாவது ஒரு கட்சிகளில் போய் அடைக்கலம் ஆகிடுறாங்க. நின்று போராடினா கடைசி வரைக்கும் நின்று போராடணும். அப்படி இல்லைன்னா நம்ம போராடினதை அப்படியே இன்னொரு இளைஞர்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அவ்வளோதான் முக்குளத்தோர் அரசியல். இங்கே இல்லை நம்மளால் முடியல, நம்ம வேறு ஏதாவது டாபிக் வேறு ஏதாவது பக்கம் போயிடுவோம். அதிமுக, திமுக, சீமான், இப்போ விஜய் வரைக்கும் நம்ம கரை ஒதுங்கிடலாம் அப்படின்னா அப்போ முக்குளத்தோர் அரசியல் வந்து என்றைக்குமே ஜெயிக்காது. உங்களால் அதாவது எல்லாராலையும் எல்லாம் சாதிக்க முடியாது. நம்மளால் எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரம் தான் நம்ம போராடணும். போராடிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைகிட்ட நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கைமாற்றிட்டு போகிறது தான் முக்குளத்தோருக்கான ஒரு அரசியலாக இருக்க முடியும். நம்மளால் வந்து ஃபுல்லாக வீடு கட்ட முடியாட்டாலும் அட்லீஸ்ட் அஸ்திவாரமாவது போட்டு வச்சுட்டு போகணும்ல. இருக்கிற அஸ்திவாரத்தையெல்லாம் ஒவ்வொரு செங்கலாக பிடுங்கிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. முக்குளத்தோருக்கான ஒரு அஸ்திவாரத்தை வந்து போட்டு வச்சுட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்ச தேவர் பேரவை வந்து அதை வந்து சிறப்பாக வந்து ஆரம்ப காலத்தில் சீனிச்சாமி தேவர் காலத்தில் சிறப்பாக வந்து அதை வந்து பண்ணியிருக்காங்க. பேரவை வந்து சீனிச்சாமி தேவர் காலத்தில் அதை வந்து சிறப்பாக வந்து முக்குளத்தோருக்கான அரசியல், தேவரன அரசாணை அதெல்லாம் வந்து வென்றெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை வந்து ரொம்ப பிரித்து மரபுரமுடையாரெல்லாம் தனித்தனியாக பிரித்து பேசிட்டு வராங்க. எத்தனையோ பேர் வந்து அதெல்லாம் ஒவ்வொரு செங்கலாக உருவிட்டு வராங்க. அப்போ அதையெல்லாம் வந்து தலைவர்கள், முக்குளத்தோர் சமுதாய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வேடிக்கை பார்த்துட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல், நாங்கள் வந்து ஜாதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம், அண்ணன் சீமான் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க, திராவிடம் வாழ்க, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வாழ்க இப்படின்னு, அதுக்கப்புறம் மோடி வாழ்க இப்படின்னு போகிறாங்க தலைவர்கள். கேட்டால் இவங்கெல்லாம் முக்குளத்தோர் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் நம்பணுமா? இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது வந்து அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல்? இப்போ அவங்க வந்து இந்த திராவிட கட்சிகளை ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டா முக்குளத்தோர் சமுதாயம் வந்து எல்லாம் கிடச்சிருமா? கிடையாது. நீங்கள் சீட்டே வாங்க வேண்டாம். சீட்டே வாங்காமையே நீங்கள் முக்குளத்தோருக்கான அரசியலை தெளிவாக பண்ண முடியும். அவங்க ஒரு சீட்டு வாங்கி நம்ம எம்எல்ஏ ஆனால் நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டால் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் கிடச்சிருமா? இந்த சமுதாய இளைஞர்கள் எல்லாருமே சொல்லுங்கள். அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டால் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு வந்து எல்லா பெரிய நம்ம யோசிக்கக்கூடிய எல்லாமே கிடச்சிருமா? இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ அது கிடையாது. முக்குளத்தோருக்கான அரசியல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அது பேசப்பட்டு இளைஞர்கள் வந்து வழிநடத்தப்பட வேண்டும். அதுதான் சரியான முக்குளத்தோர் அரசியலாக இருக்கும். அதை பேசுகிறதுக்கு இங்கே வந்து இப்போ வந்து ஆள் இல்லைங்கிறது இல்லை, இருக்காங்க, ஆனால் பேச மாட்டேங்காங்க. ஸோ அதை வந்து முக்குளத்தோருக்கான அரசியல் என்ன, அதை நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம முக்குளத்தோர் அரசியல் என்ன, அடுத்த கட்டமாக முக்குளத்தோர் அரசியலை வந்து நம்ம இளைஞர்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்.